நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு அங்கிள் அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாம அங்க வச்சிருந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஏற்கனவே ஹை சுகர் பிரச்சனை வேற இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறது மூலமா அவரோட சுகர் லெவல் இன்னும் அதிகமாகும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தனக்கு ஆபத்து ஏற்படும்னு தெரிஞ்சும் கூட பல மனிதர்களால இந்த மாதிரி இனிப்பான உணவுகளை சாப்பிடாம இருக்க முடியறது இல்ல. இனிப்பு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு மக்கள் தொடர்ந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு இருக்கீங்களா? இன்னைக்கு அதுக்கான காரணத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். விவசாயமும் நாகரிகங்களும் தோன்றுவதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் காட்டுக்குள்ள நாடோடிகளா சுத்திக்கிட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இனிப்பு உணவு பழுத்த பழங்கள் மட்டும்தான். அந்த சமயத்துல காட்டுல பழுத்த பழங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா பெரும்பாலான விலங்குகள் பழம் பழுக்காம காயா இருக்கும் போதே அதை சாப்பிட்டுடும். ஒருவேளை பழங்கள் பழுத்தாலும் அது மனிதர்களோட கண்ணுக்கு படுறதுக்கு முன்னாடியே மரத்துல வாழ்ற குரங்குகள் மாதிரியான விலங்குகளும் அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சாப்பிட்டுடும். அதனால எப்பவாச்சும் தான் மனிதர்களுக்கு இந்த மாதிரி பழுத்த பழங்கள் கிடைக்கும். ஆனா இந்த பழங்கள் அன்னைக்கு மனிதன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மற்ற உணவுகளை விடவும் அதிகமான புரோதோச்சத்து, அதாவது புரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் கொண்ட உணவுகளா இருந்துச்சு. அதனால ஒரு மனிதன் பழங்கள் முழுசா நிறைஞ்சு இருக்கிற ஒரு மரத்தை பார்த்தா உடனடியா கூட்டத்தோட அங்க போய் ஒரே நேரத்துல அங்க இருக்கிற அத்தனை பழத்தையும் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணும் வகையில் நம்ம மூளை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம மரபணுக்களை பொறுத்த வரைக்கும் இனிப்புனாலே பழங்கள் தான். அது மட்டும் இல்லாம இனிப்பா இருந்தாலே ஒரு விஷயம் ஆரோக்கியமா தான் இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இதுதான் உண்மை. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட மனிதர்கள் பெரும்பாலும் பழங்களை மட்டும்தான் இனிப்பான உணவுகளா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பழங்கள் இனிப்பா இருந்தாலும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளா இருந்துச்சு. அதனால ஒரு மனிதன் எவ்வளவு பழங்களை சாப்பிட்டாலும் அவனுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது. சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இனிப்பு சுவை கொண்ட உணவுகள் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளா இருந்தது இல்லை. அதனால இனிப்பான உணவுகளை நாம எங்க பார்த்தாலும் அதை உடனடியா சாப்பிட்டு முடிக்கக்கூடிய தூண்டுதல்களை தரக்கூடிய வகையில நம்ம மரபணுக்கள் உருவாகி இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான இனிப்பு உணவுகள் வெள்ளை சர்க்கரை மூலமாகவும் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் எனப்படும் செயற்கை ரசாயனங்கள் மூலமாகவும் உருவாக்கப்படுது. அதனால இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் மாதிரியான இனிப்புகள் நம்ம உடலுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உணவுகளா இருக்கு. ஆனா நம்ம மரபணுக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனாலதான் ஐஸ்கிரீம் மாதிரியான உணவுகள் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சாலும் நம்ம மூளைக்குள்ள இருந்து வரக்கூடிய தூண்டுதல்களை கட்டுப்படுத்த முடியாம நாம அந்த இனிப்புகளை சாப்பிடுறோம்.